அதாவது வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா, அல்லது ஒருவருடைய ஜாதகத்தை கொண்டு இவர்களுக்கு ஆண் குழந்தை தான் பிறக்கும், இவர்களுக்கு பெண் குழந்தை தான் பிறக்கும் என்று அறுதியிட்டு சொல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். முதல்ல இதற்கு நேரடியாக விடையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அறிவியல் ஜோதிடத்தின்படி துல்லியமாக சொல்ல இயலாது என்பதுதான் உண்மை. இல்ல சார், எங்க ஜோசியர் இருக்கார், எங்க தாத்தா காலத்தில் நாங்க போய் பார்த்திருக்கோம், எங்க தாத்தா எல்லாம் போய் பாப்பா, அவர் ரொம்ப கரெக்டா சொல்லியிருக்காரு, இவங்களுக்கு மொத்தம் 7 குழந்தை பிறக்கும், 4 ஆண் குழந்தை 3 பொன் குழந்தைன்னு கரெக்டா சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேர் இன்றளவும் வாதம் செய்து கொண்டிருப்பார்கள். அன்றைய தேதியிலே சரியான நேரத்திலே திருமணத்தை செய்து கொண்டு, அதாவது எப்படின்னு பார்த்தோம்னா இந்த பால்ய விவாகம்ங்கிற மாதிரிலே கல்யாணத்தை பண்ணிடுவா. அதற்கு அப்புறம் தொடர்ந்து பார்த்துக்கும் பொழுது உடனடியாக அவங்க இந்த எந்த விதமான அந்த தடை முறைகளை எதையும் பின்பற்றாமல் கரெக்டா அப்படியே குழந்தையை பெற்றுண்டு வரும் பொழுது அப்பொழுது அந்த விதிமுறையானது பொருந்தி வந்தது. ஆனால் இன்னைக்கு பார்த்தோம்னா திருமணம் என்பதே மிகவும் தாமதமாகத்தான் செய்து கொள்கிறார்கள். 30 வயசு ஆனாதான் கல்யாணமே பண்ணிப்போன் இருக்கிறவாளுக்கு போய் இத்தனை குழந்தை பிறக்கும் அத்தனை குழந்தை பிறக்கும் என்று அறுதியிட்டு சொல்ல இயலாது. இதுல இன்னொரு சில பேர் பார்த்தோம்னா ஜாதகத்திலே ஒரு பையன் பிறந்திருக்கா அப்படின்னு சொன்னா அந்த ஒரு ஆண்மகனுக்கு ஜாதகம் எழுதும்போது இந்த ஜோதிடர் எப்படி எழுதியிருப்பார் பார்த்தோம்னா புருஷ காலத்தில் சுபஜனனம் எழுதியிருப்பார். அதே மாதிரி ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னா ஸ்திரீ காலத்திலே இந்த ஸ்திரீ பிரஜையானது சுபஜனனம் என்பது போல் எழுதியிருப்பார்கள். அதுபோல் புருஷ காலம் ஸ்திரீ காலம் என்று பிரிக்க இயலாது. இப்படி பிரிச்சு வச்சிருக்க அதுக்கு என்ன ரூல்ஸ் சொல்லுவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உதாரணத்திற்கு இன்றைய தினம் ஒரு சனிக்கிழமை நாள் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த சனிக்கிழமை நாளிலே காலை சூரிய உதயத்திலிருந்து முதல் அரை மணி நேரம் இது புருஷ காலம், பின்னாடி வரக்கூடிய அடுத்த அரை மணி நேரம்ங்கிறது இது ஸ்திரீ காலம்ங்கிற மாதிரி அப்படி பிரித்து முதல் 1.25 நாழிகை அடுத்து வரக்கூடிய 1.25 நாழிகை என்பது போல இவர்கள் பிரித்து ரூல்ஸை சொல்லியிருப்பார். வெள்ளிக்கிழமையில காலையில ஒரு 6 மணிக்கு சூரிய உதயம் ஆகுதுன்னு சொல்லும் பொழுது ஒரு 7:30க்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னா அது 7:30 மணி அப்படின்னு வரும் பொழுது அது ஆண் குழந்தையாக பிறந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூலை வச்சு சொல்லியிருப்பா. அது புருஷ காலம் என்பது போல. அதுபோல் நிச்சயமாக இல்லை. இன்னைக்கு தேதியில நம்ம பிராக்டிக்கலா பார்க்கும் பொழுது ஒரு செகண்டுக்கே 9 குழந்தை பிறக்குதுன்னு சொல்றா பர்த் ரேட் அப்படிங்கிறது. ஒரு செகண்டுக்கு 9 குழந்தை பிறக்கும் பொழுது அந்த 9 குழந்தையுமே பெண் குழந்தையாக இருக்குமா அல்லது அந்த 9 குழந்தையுமே ஆண் குழந்தையாக இருக்குமாங்கிறதெல்லாம் யோசிக்கணும் இல்லையா? அதுபோல் இல்லையே. ஆக இந்த ஸ்திரீ காலம் புருஷ காலம் என்பதெல்லாம் பிராக்டிக்கலா ஒத்து வர்றதே இல்லை. அதனால் இதுல எந்த விதமான உண்மையும் இல்லை, அதை நம்ப வேண்டிய அவசியமும் இல்லை.